ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் அறிஞர்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருஞ்சித்திரனார் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒருத்தர். இவரை பற்றி கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அந்தளவு இம்பார்ட்டண்டான ஆள். பெரும்பாலும் இவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருடைய இயற்பெயர், அப்புறம் இவர்களுடைய படைப்புகள், இவர் எந்த இதழில் பணிபுரிந்தார், இது மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வாங்க இவரை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இவருடைய இயற்பெயர், பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்திங்கன்னா துரை மாணிக்கம். இது டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட் இயர் எழுதுனவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் குரூப் 4 ஒரு சின்ன கொஷினை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயரில் துரை மாணிக்கம், ஆப்ஷனில் துரை ராசு அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ துரை ராசு அப்படிங்கிறது முடியரசன், சரிங்களா? முடியரசன் அவர்களுடைய இயற்பெயருக்கு போயிடும். ஸோ இங்கேயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அவருடைய இயற்பெயரே ரொம்ப முக்கியமானது. பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயரே ரொம்ப முக்கியமானது. கொஷினுக்கு அதிகமாக கொஷின்களை கேட்டிருக்காங்க. துரை மாணிக்கம். இவர்களுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள் அவர்கள் தான் இவங்களுடைய பெற்றோருடைய பெயர். இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் தான் பெருஞ்சித்திரனார் அவர்கள் பிறக்கிறாங்க. அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவருடைய படைப்புகள். இந்த படைப்புகள்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ரீசெண்டாக பள்ளி பறவைகள் இதுவும் கேட்டிருந்தாங்க. அது கூற்றுகள் கொஷினில் இவரை பற்றி கண்டிப்பாக இந்த படைப்புகள் கொஷின் வந்துடும். அதில் முக்கியமான இவருடைய படைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, ஐயை, பாவிய கொத்து, நூறாசிரியம், அப்புறம் பார்த்திங்கன்னா மகபுக வஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா என் சுவை என்பது, பள்ளி பறவைகள். இது எல்லாமே இது கோர்ட் எக்ஸாமில் இப்போ லாஸ்ட்டாக மே மந்த் நடந்த கோர்ட் எக்ஸாமில் கூட பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய சிறப்பு பெயரும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய படைப்புகளையும் கூற்றுகளில் வச்சு கேட்டிருந்தாங்க. இதில் எதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் கொஷின் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர்களுடைய படைப்புகள்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து இவர் ஐயா பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் பணிபுரிந்த இதழ்கள் இதுவுமே கேட்டிருக்காங்க. கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா தகர வரிசையில் இருக்கும். நம்ம ஷார்ட்கட் வீடியோவில் பார்த்துருக்கோம். தகர வரிசையில் இருக்கும். அதாவது தென்மொழி, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் சிட்டு, அப்புறம் தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ்கள்லாம் இவர் பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் இவருக்கு பாவலேறு அப்படின்னாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், பெருஞ்சித்திரனார்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தற்கால நக்கீரர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களுக்கு இருக்குது, தற்கால நக்கீரர். அதுபோக ஐயாவை பற்றின முக்கியமான குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை தோற்றுவித்ததே யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் தான். அதே மாதிரி இவருடைய படைப்புகளான திருக்குறள் மொழி பொருளுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான ஒரு குறிப்பு. கூற்றுகளில் கொடுத்து கேட்பாங்க. கண்டிப்பாக பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இவருடைய மேற்கோள்கள், முக்கியமான பாடல்கள் எது நீங்கள் சிலபஸ் வைஸ் முக்கியமான பாடல்கள் பார்க்கணும்னா ஒரு 3 பாடல்கள் இருக்குது. அதில் வரக்கூடிய வரிகள் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த வரிகள் கொடுத்து கூட இந்த வரிகள் இயற்றியது யார், அல்லாது இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு கூட கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தமிழ் கும்மி அவருடைய படைப்புகளில் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான மேற்கோள் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படிங்கிற வரிகளை பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் படைச்சிருப்பாங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, இளம் பெண்கள் கோதை அப்படிங்கிறது, இதில் கோதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது பெண்களை தான். அவங்க அந்த கும்மி கொட்டுறது எதுக்குன்னா, 8 திசையிலும் நம்மளுடைய தமிழ் மொழியோட புகழ் சென்றடைகிற அளவுக்கு இது பண்ணுங்க, புகழ் பாடுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் கும்மி நூல் அதில் படைப்பில் இவர் கூறியிருப்பார். அடுத்து முக்கியமான மேற்கோள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னை மொழியே. இந்த அன்னை மொழியிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. என்னன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வரிகள்லாம் பார்த்துங்க. இந்த வரிகள் வந்தாலே பெருஞ்சித்திரனார் அவர்கள்னு உங்களுக்கு தெரியணும். அன்னை மொழியே
அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணின் அரசறிந்த மண்ணுலக பேரரசே அப்படிங்கிற வரிகள்லாம் எழுதியிருக்காரு. இந்த வரிகள் வந்து இன்னும் நிறையவே போகும். இதில் வந்து தமிழ் முத்தாயை வந்து 8 தொகையே, திருக்குறளே அப்படின்லாம் போற்றி பாடியிருப்பார். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்னை மொழி, நம்மளுடைய தமிழ் மொழி இருக்குல்ல, செந்தமிழாக இருக்கக்கூடிய செந்தமிழ் இருக்குல்ல, அது வந்து முன்னைக்கு முன்னே முகிர்ந்த நறுங்கனினா மிகவும் தொன்மைக்கும் தொன்மையான பழமைமிகு மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையே, அதாவது குமரி கண்டம், அந்த மாதிரி கன்னி குமரி கொண்ட அந்த நாட்டிடையே, இதில் இந்த மன்னி அரசறிந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்கிறது இது எந்த நாட்டை குறிக்கும் அப்படின்னு வந்து கொஷினில் கேட்டிருந்தாங்க. இது எந்த அரசை குறிக்கும் அப்படின்னா ஆப்ஷனில் வந்து சேர, சோழ, பாண்டியன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாண்டிய அரசை குறிக்கும் மாதிரி பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்கள் வந்து அதில் எழுதியிருப்பார். இது வந்து பாண்டிய அரசை குறிக்கும். இது வந்து அன்னை மொழி. அடுத்து முக்கியமானது வந்து ஓய்வும் பயணம் அப்படிங்கிற நூலுமே வந்து இவருடைய மேற்கோளில் முக்கியமானது. அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறியினும் உன்றன் அறிவு ஜெலுமையும் வலிமை பெறுவாய் அப்படின்னு வந்து வரிகள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மேற்கோள்கள் கொடுத்தும் கொஷின் கேட்பாங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டேட்டாலேருந்தே கண்டிப்பாக வந்து பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பற்றி கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு வேறு யாராவது தமிழ் அறிஞர்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்டில் வந்து அடுத்து யாரை பற்றி நான் வீடியோ போடணும் தமிழ் அறிஞர்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட் படிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா ஜிபே நம்பர் கீழே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.